நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இந்தியாவோட லொக்கேஷன், அதாவது வேர்ல்டில் இந்தியா எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு, அதோட ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரிவர்ஸ் பற்றி. ஸோ இதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். குவைட் இன்ட்ரெஸ்டிங் லெசன் இஃப் யூ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த கண்ட்ரி வேர் யூ ஆர், ரைட்? அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசன். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தோம். செகண்ட் வந்து த ஹிமாலயாஸ், அதாவது கிரேட் ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா மேப்பில். இப்போ அதை பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ். ஏற்கனவே பார்த்தோம் ஹிமாலயாஸ் ஆர் யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். டியூ டு த டெக்டானிக் ஃபோர்ஸஸ் எக்ஸர்ஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் த crest, ஓகே, மவுண்டெயின்ஸ் ஆர் ஃபார்ம்ட். அதனால தான் இதை வந்து யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, it is formed by the movement of Eurasia landmass in the north and Gondwana landmass in the south. சரி, இது எப்படி ஃபார்ம் ஆனது, உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நார்த்தில் இருக்கிற யுரேஷியா அப்படின்ற ஒரு நிலப்பகுதியும் சவுத்தில் கொண்ட்வானா அப்படின்ற ஒரு நிலப்பகுதியும் இருந்தது, ரைட்? அது நகர்ந்ததுனால ஃபார்ம்டு பை த மூமெண்ட் ஆஃப் இந்த ரெண்டு நிலப்பகுதியும் ஒன்றோடு ஒன்று, அதாவது ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததுனால, அதனால ஏற்பட்ட அழுத்தத்தினால ஃபார்ம் ஆனது தான் இந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ஹிமாலயாஸ் வாஸ் ஃபார்ம்டு பை த மூமெண்ட் ஆஃப் யுரேஷியா. யுரேஷியான்றது ஒரு லேண்ட்மாஸ் இன் த நார்த் அண்ட் கொண்ட்வானான்றது ஒரு லேண்ட்மாஸ் இன் த சவுத். முன்னாடி வந்து வேர்ல்டு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற கான்டினென்ட் மாதிரி 7 கான்டினென்ட்டாக இல்லை. ஸோ இட் வாஸ் அ சிங்கிள் லேண்ட்மாஸ். அதை வந்து பான்ஜியா அப்படின்னு சொல்கிறோம். பேந்தலாசா இஸ் அ வாட்டர் பாடி விச் ஆர் சரவுண்டட் பை தட். அதுக்கப்புறம் அது ரெண்டாக பிரிஞ்சுது, சரியா? மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது கொண்டுவானா அப்படின்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறது யுரேஷியான்னு சொன்னோம். ஸோ இந்த ரெண்டு நிலப்பகுதியோட ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆனதுனால நடுவில் இருக்கிற வாட்டர் பாடியை வந்து டெத்திஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வாட்டர் பாடி டெத்திஸ், சரியா? The Tethys Sea found between these two land masses was uplifted by the compression and resultant landform was the Himalayas. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த Tethys Sea கடல் தண்ணி, அதாவது உருண்டையா மொத்தமா இருந்தது, அதுக்கப்புறம் ரெண்டா பிரிஞ்சதுனால நடுவில் கடல் தண்ணி வந்துருச்சு. அந்த கடல் தண்ணி உள்ள வந்ததுனால அதுக்கு பேர் என்னது, டெத்திஸ் சீ அப்படின்னு சொல்றோம். அந்த ரெண்டு மேலேருந்து யுரேஷியா லேண்ட் மாஸும் கீழே இருந்து கொண்டுவானா லேண்ட் மாஸும் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணி அழுத்தினதுனால அந்த டெத்திஸ் சீ என்ன ஆகுது, மேலே எழும்பி, ஓகே, கீழே இருக்கிற அந்த லேண்ட் கம்ப்ரெஷனால மேலே எழும்பி இட் கிரியேட்டட் எ நியூ லேண்ட் மாஸ், ஓகே, ஹில், அதாவது ஒரு மலை மாதிரி உயர்ந்து வந்துகிட்டே இருந்தது. இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல உருவானதல்ல, பல மில்லியன் வருடங்களாக உருவானது தான் இந்த ஹிமாலயாஸ். ஸோ தட் ரிசல்டன்ட் இன் த லேண்ட்ஃபார்ம் that was called as Himalayas, right? It consists of many ranges. இதுல வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு அந்த ஹிமாலயாஸ்ல. ஸோ இப்போ ஒண்ணா என்னென்ன பிரிவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த போன மேப்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் த ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பை த மூமெண்ட் ஆஃப் யுரேஷியா லேண்ட்மாஸ் இன் த நார்த் அண்ட் கொண்டுவானா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட டயக்ராம் இங்கே இருக்கு பாரு. ஸோ இதுதான் கொண்டுவானா லேண்ட்மாஸ், அதாவது பிரிஞ்சு இருக்கிற. ஸோ இது வந்து வாட் வி கால் இட் ஆஸ் யுரேஷியா, ஆனால் அது வந்து லொரென்ஷியா அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் இதுக்கு ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க பற்றியா வாட்டர் பாடி டெத்திஸ், தெரியுதா? இது டெத்திஸ். ஸோ வாட்டர் பாடி இப்படி நுழைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக லேண்ட் மாஸாக பிரிஞ்சு போனது, அதுக்கப்புறம் தான், ரைட்? ஸோ இது இங்கேருந்து ஒரு ப்ரெஷரும் இங்கேருந்து ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆனதுனால நடுவில் இருக்கிற டெத்திஸ் என்ன ஆகுது, மேலே எழும்பி ஹிமாலயாஸாக உருவாயிருக்கு. அது இட்ஸ் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் கான்செப்ட், அவ்வளோதான். So the main division of the Himalayas are the Greater Himalayas or Himadri, the Lesser Himalayas or Himachal,
the outer Himalayas are Shivaliks. So நம்ம Great Himalayas மூணா பிரிக்கிறோம். அந்த மூணு என்ன அப்படின்னா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிரேட்டர் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா, அவுட்டர் ஹிமாலயாஸ். சரியா? இந்த மூணுத்தையும் இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம் அடுத்த ஸ்லைட்ல இருந்து. ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி. சரியா? ஸோ இந்த ஒரு படம் போட்டிருக்கேன் பாருமா, அந்த சைடில் ஒரு 3 லைன் போட்டிருக்கேன் பாரு. இதுதான் கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி. அதுக்கு கீழே இருக்கிறது லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். அதுக்கப்புறம் தள்ளி தள்ளி கோடு போட்டிருக்கேன் பார், இதுதான் ஷிவாலிக் ரேஞ்ச். சரியா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும். 3 ஒன்று கீழே ஒன்று இப்படி இருக்கும். ரைட்டா? So in the greater Himalayas are about 25 kilometers wide. இதுதான் greater Himalayas or Himadri. இந்த first one பத்தி தான் இந்த ஸ்லைட்ல படிக்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 25 kilometers wide. இதோட அகலம் 25 kilometers. இதோட height பார்த்தோம் அப்படின்னா 6000 meters. Average height of this mountain range is about 6000 meters. சரி. This greater Himalayas receives lesser rainfall as compared to the lesser Himalayas and the Shivalik. அதாவது இது lesser Himalayas, இது Shivalik. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஹிமாத்ரி இருக்கு இல்லையா, இந்த greater Himalayas or ஹிமாத்ரி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இட் ரிசீவ்ஸ் வெரி லெஸ் ரெயின்ஃபால். இது வந்து ரொம்ப கம்மியான மழை பெய்யும் இடமாக உள்ளது. சரியா? Almost all the lofty peaks of Himalayas are located in this range. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய பீக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஸோ நோட்டபிள் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜன்கா. மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே தான் இருக்கு, கஞ்சன்ஜன்கா இங்கே தான், இந்த மவுண்டைன் ரேஞ்சில் தான் அதோட பீக் இருக்கு. ரைட்? ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் 8848 meters height and Kanchenjunga 8586 meters height. Both are situated in this range. Mount Everest is located in Nepal. Mount Everest எங்க இருக்கு? நேபாள் இருக்கு. நான் மேப்ல காமிக்கிறேன், உனக்கு நல்லா புரியும். And Kanchenjunga is located in between Nepal and Sikkim. சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு ஸ்டேட் இல்லையா? சிக்கிம் பார்டர்லையும் நேபாளோட பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த கஞ்சன்ஜன்கா அப்படின்ற ஒரு மவுண்டன் பீக். And this range is the most continuous of all the ranges. இந்த ரேஞ்ச் எப்படி அப்படின்னா கண்டினியூஸா இருக்கும், மலை நடுவில் கேப்பே கிடையாது. So it is a continuous mountain range and it is a region of permanent snow cover. இந்த ரீஜன் ஃபுல்லாவே ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால போக போக டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா? ஸோ இந்த மவுண்டன் எப்பயுமே அப்படியே ஸ்னோ கவர்டா இருக்குமா, அதாவது பனி மூடியே இருக்கும் இந்த ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் நம்ம பார்த்தோம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எஸ்பெஷலி இந்த மலை பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி, these regions are permanently snow covered. ஸோ பெர்மனண்டாவே பனி மூடியே இருக்குமா இந்த இடத்துல. ஸோ இட் ஹாஸ் மெனி கிளேஷியர்ஸ். கிளேஷியர்ஸ்னா என்ன? நிறைய பனிப்பாறைகளை கொண்டதாக உள்ளது இந்த மலைப்பகுதி. ஸோ இதில் வந்து முக்கியமான கிளேஷியர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கன்கோத்ரி, யமுனோத்ரி அண்ட் சியாச்சன் கிளேஷியர். ஸோ இந்த கன்கோத்ரி, யமுனோத்ரி தான் இட் கிவ்ஸ் பர்த் டு த பெரினியல் ரிவர் லைக் கங்கா அண்ட் யமுனா. அங்கே தான் ஆரம்பிக்குது. கங்கா ரிவர் எங்கே ஆரம்பிக்குது? இந்த கங்கோத்ரி கிளேஷியரில். யமுனா ரிவர் யமுனோத்ரி கிளேஷியர்லேருந்து ஆரம்பிக்குது. புரியுதா? ஸோ அதனால தான் அதை வந்து பெரினியல் ரிவராக இருக்குது. எப்பயுமே தண்ணி இருக்கும். பெரினியல் ரிவர்ஸ்னா என்ன? வற்றா நதி. இந்த ரெண்டு ரிவரும் எங்கே ஒரிஜினேட் ஆகுது? இந்த மேலே இருக்கிற இந்த ஹிமாத்ரி மலையில் இருக்கிற ஒரு கிளேஷியர், ஒரு பனிப்பாறையிலிருந்து தான் உருவாகுது ரிவர் கங்காவும் யமுனாவும். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா இதில்? அடுத்த ஸ்லைட் போலாமா? ஸோ இப்போ இந்த மேப் பாரு, உனக்கு பெட்டரா புரியும். இதுதான் பாமிர் நாட். நல்ல கவனி. இந்த பாமிர் நாட்லேருந்து தான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் ரேடியேட் ஆகி இப்படி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரேஞ்ச் பாரு, இது கைலாஷ் ரேஞ்ச், லடாக், ஜாஸ்கர் இருக்கா? இதுதான் கைலாஷ் ரேஞ்ச். நான் சொன்னேன் இல்லையா, போன மேப்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் கிரேட்டர் ஹிமாலயாஸ். இதுல தான் 3 பகுதியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னது? இதுதான் ஹிமாத்ரி. மேல ஒரு லைன் போட்டிருக்கா, அது பாரு, நான் போட்டிருக்கேன் பாரு, அதுதான் ஹிமாத்ரி. இதுக்கும் கீழே ஒரு லைன் இருக்கு பத்தியா? இந்த லைன் தெரியுதா? இதுதான் ஹிமாச்சல். இந்த லைன் தான் ஹிமாச்சல். அதுக்கும் கீழே ஷிவாலிக்ஸ்னு எழுதியிருக்கு பாரு, தெரியுதா உனக்கு? இதுதான் ஷிவாலிக் ரேஞ்ச்.
புரியுதா? ஸோ இந்த 3 பத்தி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல அந்த ஹிமாத்ரி ரேஞ்சை பத்தி பார்த்துட்டோம். ஸோ டூ யூ நோல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. Himalaya is the home of several high peaks. இந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்ல நிறைய ஹை பீக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா however it holds a record of having the maximum number of peaks. அதாவது இந்த இமயமலையில் நிறைய சிகரங்கள் இருக்கு. அதுல வந்து மேக்சிமம் இந்த வேர்ல்டுல இருக்கிற மேக்சிமம் சிகரங்கள், அதாவது ஹையஸ்ட் பீக்ஸ், ஓகே, இந்த ஹிமாலயாஸ்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு ரெக்கார்டே இருக்கும். So however it holds the record of having the maximum number of highest peaks among any mountain range in the world. So உலகத்துல இருக்கிற எல்லா mountain range கம்பேர் பண்ணும்போது இந்த ஹிமாலயாஸ்ல தான் நிறைய highest peaks இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Out of 14 highest peaks in this world, Himalayas holds 9. ஸோ மொத்தமே உலகத்தில் உயர்ந்த சிகரங்கள் அப்படின்ட்டு மொத்தம் எவ்வளோ இருக்குது? ஹையஸ்ட் பீக்ன்றது 14 இருக்குது. அதில் 9 வந்து இந்த ஹிமாலயாஸில் இருக்குது. ரைட், இது வந்து திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இந்த மேப் பார்த்துக்கோ. ஸோ இதுதான் என்னது? வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இதுதான் இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் நடுவில் இருக்கிறது. இதுதான் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த மூணுத்தையும் சேர்த்து நீ எழுதினா அது டீட்டெயில் ஆன்சர். சரியா? இது ஒரு டீட்டெயில் ஆன்சர் உனக்கு. மொத்தமாக மவுண்டெயின் ரேஞ்ச், நார்தர்ன் மவுண்டெயின் ரேஞ்சே உனக்கு டீட்டெயில் ஆன்சர். ஃபஸ்ட்டு நீ இதை பற்றி எழுதணும். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாஸ். அதுக்கப்புறம் கிரேட்டர் ஹிமாலயாஸ் எழுதணும். அதை 3 டிவிஷன் எழுதணும். அதாவது ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் எழுதணும். அதுக்கு அடுத்தது பூர்வச்சல் ஆர் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இங்கே இருக்கு பற்றியா இந்த மவுண்டெயின் ரேஞ்சை பற்றி எழுதணும். சரியா? அடுத்த ஸ்லைட் போலாமா நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாத்ரி பார்த்தோம். இப்போ அடுத்தது ஹிமாச்சல், அதாவது லெசர் ஹிமாலயாஸ் பார்க்க போகிறோம். இட் இஸ் த மிடில் ரேஞ்ச் ஆஃப் த ஹிமாலயாஸ். ஆமாம், மிடில் ரேஞ்ச் தானே. மேலே இருக்கிறது ஹிமாத்ரி, கீழே இருக்கிறது சிவாலிக். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஹிமாச்சல். த ஹைட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் வேரிஸ் ஃப்ரம் 3700 meters to 4500 meters. இதோட ஆவரேஜ் ஹைட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேல இது ஹிமாத்ரி பார்த்தோம்னா அது 6000 meters ஹைட்டாக இருந்தது. இது அதோட கொஞ்சம் ஹைட் கம்மி, 3700 to 4500. இதோட வித்து பார்த்தோம் அப்படின்னா 80 kilometers ஜாஸ்தியாக இருக்கு. ரைட், சரி. இதில் முக்கியமான ரேஞ்சஸ்லாம் என்ன இருக்கு? பிற்பாஞ்சல், தௌலதர் அண்ட் மகாபாரத். ஸோ இதெல்லாம் தான் இந்த நேம் ஆஃப் த மவுண்டெயின் ரேஞ்சஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். இது போன மேப்லேயே பார்த்தோம் நம்ம. அந்த லடாக், ஜாஸ்கருக்கு கீழே இருக்கிறது தான் இந்த பிற்பாஞ்சல் ரேஞ்ச். அந்த மேப்லேயே இருக்கு, நீ பாரு அதுக்கப்புறமா. சரியா? சரி, இதில் இருக்கிற மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் என்ன? இப்போ வந்து நமக்கு ஊட்டி, கொடைக்கானல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம நீல்கிரிஸில் இருக்கிற ஊட்டியை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, த மேஜர் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் த ஹிமாலயாஸ் ஆர் லொக்கேட்டட் இன் திஸ் ரீஜன். ஸோ நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இந்த ஹிமாச்சல் ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா, ஷிம்லா, மிசௌரி, நைனிடால், ஆல்மோரா, ராணிகத் அண்ட் டார்ஜிலிங். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான இது வந்து ஷிம்லா, மிசௌரி, நைனிடால், ஆல்மோரா, ராணிகட் இதெல்லாம் வந்து இட் இஸ் தேர் ஆன் த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த ஹிமாச்சல். அண்ட் டார்ஜிலிங் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் இருக்கு, அது ஈஸ்டர்ன் சைடில் இருக்கு. புரியுதா? ஸோ இது எல்லாமே முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ், அதாவது கோடைக்கால சுற்றுலா தலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் இது. சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா இதில்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். உனக்கு பாசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸில் பாசஸ் இருக்குது. பாஸ் அப்படின்னா என்ன? பாஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இதை. பாசஸ் ஆர் த நேச்சுரல் கேப் in between the mountain through which you can reach the other side without climbing it. அதாவது இயற்கையாகவே மலை தொடரில் அமைஞ்சிருக்கிற ஒரு வழிதான். அதில் வந்து ஒரு கேப்னு சொல்லலாம். so that you can reach the other side of the mountain without climbing it. ஸோ மேலே ஏறி அந்த சைடு இறங்கிறதுக்கு பதிலாக அந்த கேப் மூலமாக நீ என்ன பண்ணலாம், இங்கேருந்து அந்த மவுண்டெயினோட மலையோட அந்த பக்கத்துக்கு உன்னால் போக முடியும். இப்போ மலைக்கு அந்த பக்கம் போகணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் நமக்கு என்ன? இந்த மலையில் இந்த பக்கமாக ஏறி அந்த பக்கமாக இறங்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், கேப்பே இல்லாத மலைத்தொடர்கள் இருந்ததுன்னா. ஆனால் இந்த மாதிரி மலைத்தொடர்களில், சில மலைத்தொடர்களில் என்ன இருக்கும்? நேச்சுரலாகவே கேப் இருக்கும்.
அந்த நேச்சுரலா மலைத்தொடர்ல இருக்கிற அந்த கேப்பை தான் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ் கணவாய் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த கணவாய் அப்படிங்கிறது இட் இஸ் a natural gap in between the mountains through which you can reach the other side without climbing it. மலையை வந்து ஏறி அந்த சைடு இறங்காம அந்த பாஸ் வழியா நீ இந்த மலையில இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போயிடலாம். சரியா? ஸோ அந்த மாதிரியான பாசஸ் வந்து ஹிமாலயாஸ்ல என்னெல்லாம் இருக்கு? The major passes in the Himalayas are காரக்கோரம் பாஸ், அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஜோசிலா பாஸ், ஷிப்கிலா பாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கு. போம்டிலா பாஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. நாத்துலா அண்ட் ஜெலிப்லா பாஸ் சிக்கிம்ல இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற பாசஸ், ரைட்? இப்போ கைபர் அண்ட் போலன் பாசஸ் பற்றி நீ நிறைய கேள்விப்பட்டிருப்ப. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான பாஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஏன்ஷியன்ட் டைமில் இந்தியாவை இன்வேட் பண்ண வந்த பர்ஷியன்ஸாக இருக்கட்டும், முகல்ஸாக இருக்கட்டும், இந்தியாவுக்குள்ளே வந்த எல்லாருமே இந்த வழியாக, இந்த பாஸ் வழியாக தான் உள்ளே வந்தது. கைபர் அண்ட் போலன் பாசஸ் வழியாக தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா அது ஒன்று தான் அவங்களுக்கு வழி உள்ளே வரத்துக்கே. பிகாஸ் த என்டையர் சைடு, நம்ம ஒரு சைடு இந்த கீழே இருக்கிற 3 சைடும் கடல்களால் சூழ்ந்திருக்கு, ஒரு சைடு ஃபுல்லாக மலைகளால் சூழ்ந்திருக்கு. நம்ம அந்த மலையை தாண்டி தான் இந்தியாவுக்குள்ளே வரணும். ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்கும் பல வருடங்களாக நம்ம. ஸோ இந்த கைபர் அண்ட் போலன் பாசஸ் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே அவங்க நுழைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கைபர் பாஸ் விச் கனெக்ட்ஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். இந்த கைபர் பாஸ் வந்து எங்கே எப்படி இருக்குன்னா, அதாவது பாமிர் நாட்டிலேருந்து ரேடியேட் ஆகிற அந்த மவுண்டெயினில் இருக்குது. அந்த கைபர் பாஸ் வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்கு நுழையணும் அப்படின்னா இந்த கைபர் பாஸ் மூலியமாக வரலாம். தென் போலன் பாஸ் இன் பாகிஸ்தான். ஸோ இந்த பாகிஸ்தானுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான், இந்த போலன் பாஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. இந்த பாகிஸ்தான் போலன் பாஸில் கலந்துட்டாங்கன்னா இந்தியா வந்துடலாம். ஸோ கைபர் அண்ட் போலன் பாஸ் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே நிறைய பர்ஷியன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈவன் நிறைய லீடர்ஸ் ஓகே உள்ள இந்தியாவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னாலே அது வழியாக தான் வந்திருப்பாங்க. ஸோ முகல்ஸாக இருக்கட்டும், பர்ஷியன்ஸ், எல்லா அந்நிய நாடுகள் படையெடுப்பும் இது மூலியமாக தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ தே ஆர், அதாவது இந்த போலன் பாஸ் இன் பாகிஸ்தான் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாசஸ் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டோட முக்கியமான பாசஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம், ஒன் வேர்டில் உனக்கு கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? ஸோ தேர்ட் நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் த ஷிவாலிக்ஸ். சரியா? ஸோ இந்த ஷிவாலிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தே ஆர் டிஸ்கண்டினியூவஸ், அதாவது முதல் 2 மாதிரி ஹிமாச்சல் மாதிரி கிடையாது. இது வந்து டிஸ்கண்டினியூவஸ் அப்படின்ட்டு. ஷிவாலிக்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அஸ்ஸாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாமுடைய ஷிவாலிக்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, விட்டு விட்டு இருக்கும், கண்டினியூஸாக இருக்காது. The altitude varying between 900 to 1100 meters. இதோட height, altitudeனாலே height. ஸோ இதோட height என்ன அப்படின்னா 900 to 1100 meters height. இதோட width பார்த்தோம் அப்படின்னா the width of the Shivaliks varies from 10 kilometer in the east, அதாவது ஈஸ்டர்ன் சைடு அஸ்ஸாமில் வந்து 10 கிலோமீட்டர்ஸும் வெஸ்ட் வர 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 50 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரும்போது அகலமாயிட்டே வருது. சரியா? இந்த ஷிவாலிக் ரேஞ்ச். அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்கண்டினியூவஸ் ரேஞ்ச். இது வந்து ரொம்ப டிஸ்கண்டினியூவஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின், கண்டினியூவஸே கிடையாது. சரியா? தே ஆர் டிஸ்கண்டினியூவஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாரு. The longitudinal valley found between the Shivalik and Lesser Himalayas are called dunes in the west and duras in the east. சரி, அது என்னது? அது longitudinal valley. ஸோ longitudinal valley, வேலின்னா என்ன? ஸோ இந்த சும்மா ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாரு. இந்த மாதிரி 2 மவுண்டெயினுக்கு நடுவில் இருக்கிற இந்த இடத்த தான் நம்ம வேலின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூஸ்வலாகவே இந்த இடத்துல வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் இது வந்து ஷிவாலிக் ரேஞ்ச், இது வந்து லெசர் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாச்சல் ரேஞ்ச். இந்த 2 மலைகளுக்கும் நடுவில் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அகலமாக கேப் இருந்தது, நிறைய கேப் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஹியூமன் செட்டில்மெண்ட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த இடத்துக்கு பேர் டியூன்ஸ் அப்படின்னு பேர். எங்கே? இந்த வெஸ்ட்னா என்ன? இந்த இடத்துல
இந்த சைடு எல்லாம் இந்த மாதிரியான லாங் இந்த வேலிக்கு பேர் என்ன? லாங்கிடியூடினல் வேலி. இந்த இதுக்கு வெறும் வேலி. இந்த இடம் அகலமா இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் கால் லாங்கிடியூடினல் வேலி. இந்த லாங்கிடியூடினல் வேலிக்கு இந்த வெஸ்டர்ன் சைடில் பேர் என்ன அப்படின்னா டியூன்ஸ்னு பேர். அதனால தான் இந்த உத்தரகாண்ட்ல இந்த இடத்துல வேலி ஒன்று இருக்கு. அந்த கர்சரை பாரு, எந்த இடத்துல டாட் வச்சிருக்கேன்னு பாரு. இந்த இடத்துல ஒரு வேலி ஒன்று இருக்கு, டியூன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த டியூனுக்கு பேரு தான் இது டெஹரா டியூன். டெஹரா டியூன் கேள்விப்பட்டிருக்கியா? இந்த உத்தரகாண்டோட கேபிட்டல். இந்த டியூன் அப்படின்றது என்ன? இந்த இடத்துல என்ன இருக்கு? ஹிமாச்சல் இருக்கு, இது சிவாலிக் ரேஞ்ச். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கேப் நிறைய இருக்கிறதுனால ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹியூமன் செட்டில்மெண்ட் இஸ் பாசிபிள். இந்த டெஹ்ராடூனுக்கு ரெண்டு சைடுமே மலை இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த லாங்கிடியூடினல் வேலிக்கு வந்து வெஸ்டர்ன் சைடில் பேர் என்ன அப்படின்னா டியூன். இதே அந்த அஸ்ஸாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அஸ்ஸாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஈஸ்ட் சைடில் இதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி லாங்கிடியூடினல் வேலிக்கு பேர் என்ன அப்படின்னா டியூர்ஸ். இது டியூன்ஸ், அது டியூர்ஸ். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வாட் இஸ் லாங்கிடியூடினல் வேலின்னு கேட்கலாம். புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூர்வச்சல் ஹில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம் நம்ம? வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்த்தோம், டிரான்ஸ் ஹிமாலயாஸை தான். அடுத்தது கிரேட் ஹிமாலயாஸ் பார்த்தோம், ரைட்டா? அதில் 3 பிரிவு பார்த்தோம், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் we are going to see the பூர்வச்சல் ஹில்ஸ். ஸோ இதுதான் பூர்வச்சல். இந்த ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கிறது தான் பூர்வச்சல். இது ஈஸ்டர்ன் இந்தியா மேப் மட்டும் தனியாக போட்டிருக்கேன், ரைட்? சரி. It is an offshoot of Himalayas, eastern offshoot of Himalayas. So Himalayas இப்படி continue ஆயிட்டு eastern sideல திரும்பி இப்படி வந்திருக்கு. So இது வந்து eastern offshoot of the Himalayas சொல்லலாம். It is extended in the northeastern states of India. So இதெல்லாம் தான் northeastern states. Northeastern statesல இது extend ஆயிருக்கு. Then most of these hills are located along the border of India, Myanmar, while the others are inside India. So இது வந்து பர்மா, மியான்மர் இங்க இருக்கு, இது இந்தியா. ஸோ மெனி ஆஃப் த ஹில்ஸ் நீ பார்த்த அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு பிளாக்காக இருக்கிற டார்க் கோடெல்லாம் மலைகள் தான் இல்லையா? ஸோ இந்த மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியா மியான்மர் பார்டரில் இருக்குது. அண்ட் மற்றதெல்லாம் உள்ளே இருக்குது. சில மலைகள் எப்படி இருக்குது? பார்டரில் அப்படியே நமக்கு எல்லை கோடாகவே இருக்குது. ஓகே, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் பூர்வச்சல் ஹில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாஃப்லா ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ், பட்கை பூம் ஹில்ஸ், Naga Hills, Manipur Hills, Mizo Hills, Tripura Hills, Mikir Hills, Garo Hills, Kasi Hills, Jaintia Hills are the hills which are collectively known as Purvachal. இந்த hills எல்லாம் சேர்ந்து தான் பூர்வச்சல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து தனித்தனி குன்றுகளா இருக்கு. இங்க பாரு, இங்க தெரியுதா பாரு, Garo Hills, Kasi Jaintia Hills தெரியுதா? மிசோ ஹில்ஸ் தெரியுதாமா? இது அதுக்கு அடுத்தது பார் நாகா ஹில்ஸ், பட்கை பூம் ஹில்ஸ். ஸோ போம்டிலா, டாஃப்லா இருக்கா? தோருக்கு பார், போம்டிலான்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு, டாஃப்லான்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நாட்டிலேயே அதிகம் மழை பெய்கிற இடம் பார்த்தோம் இல்லையா, சிரபுஞ்சி அப்படின்ட்டு. அது வந்து இந்த காசி ஜெயந்தியா ஹில்ஸ்க்கு சவுத் சைடில் தான் இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்கு, மேகாலயாவில். இந்த இடத்துல இருக்கிற ஸ்டேட் பேர் என்ன? மேகாலயா. சரியா? இந்த இடத்துல மேகாலயால தான் சிரபுஞ்சி இருக்கு, மௌசின்ட்ரம். சிரபுஞ்சியில் மௌசின்ட்ரம்ன்ற ஒரு இடத்துல தான் நம்ம இந்தியாவிலேயே அதிக மழை பெய்கிற இடம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இங்க இட் லைஸ் இன் த சவுத் ஆஃப் காசி ஜெயந்தியா ஹில்ஸ். சரியா? சரி, இந்த ஈஸ்டர்ன் ஆஃப்ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ்ல ஏதாவது உனக்கு டவுட் இருக்கா? எனி டவுட் யூ ஹேவ்? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், அதாவது இந்த இமயமலையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு. ஹிமாலயாஸ் பிளாக் த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அண்ட் காஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு நார்த் இந்தியா. அதாவது ஹிமாலயாஸ் நார்த்தில் இருக்கு இல்லையா, அந்த ஆர்க் ஷேப்பில் பெருசாக அந்த நமக்கு இந்தியாவை அரணா இருக்கிறதே நேச்சுரல் பேரியரே அது ஹிமாலயாஸ் தான். அண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஸ்டாப்ஸ் த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். அதாவது பே ஆஃப் பெங்கால்லேருந்து அடிக்கிற காற்றை சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அப்படியே தடுத்து நிறுத்தி
அப்படியே நிறைய அந்த சவுத் இந்தியா அந்த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் இருக்கு இல்லையா, ஹிமாலயாஸ்க்கு சவுத்தில் இருக்கிறது தான் நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ். அது ஃபுல்லாக அதிக மழையை கொடுக்குது. ரைட். இப்போ இந்த ஹிமாலயாஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கே போயிடும்? அப்படியே டிபெட்டுக்கு போகும், டிபெட்லேருந்து அப்படியே சைனா போகும், அப்படியே போயிடும். ஸோ மழையே வராது நமக்கு. அந்த நிறைய இடம் நமக்கு டெசர்ட்டாக கூட இருந்திருக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த Himalayas, it acts as a climatic barrier. So it prevents the southwest monsoon winds and it gives heavy rainfall to the southern slopes of Himalayas. சரியா? ஸோ ஹிமாலயாஸ் இல்லை அப்படின்னா அந்த இடம்லாம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? and it forms a natural barrier to the subcontinent. நமக்கு வந்து இயற்கை அரணா இருக்கிறது அதுதான். ஏன்னா எதிரிகள் உள்ள வரத்துக்கு ரொம்ப யோசிக்கணும், ஏன்னா மலை இருக்கிறதுனால. and it is the source of many perennial rivers like Indus, Ganga, Brahmaputra. so இந்த perennial riversனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், வற்றாத நதி அப்படின்ட்டு. இந்த மாதிரியான வற்றாத நதிகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஹிமாலயாஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. so it is the source of many perennial rivers like Indus, Ganga, Brahmaputra. Indus, Ganga, Brahmaputra இந்த மூணுமே வற்றாத நதி. இது மூணுமே எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஹிமாலயாஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. Then northern mountains are described as a paradise of tourists due to its natural beauty. அதாவது இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. நம்ம பார்த்தோம் நிறைய ஹில் ஸ்டேஷன், ஷிம்லா, நைனிடால், மிசௌரி, டார்ஜிலிங் பார்த்தோமா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இதை வந்து சுற்றுலா பயணிகளோட சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிமாலயாஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். இட் ஹாஸ் காட் மெனி நேச்சுரல் பியூட்டி. சரி, டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லை, அங்கே பிலிகிரிம் சென்டர்ஸும் இருக்குது. ஸோ மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் பிலிகிரிம் சென்டர்ஸ் லைக் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள் ஆர் சிச்சுவேட்டட் ஹியர். ஸோ இதில் மட்டும் டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டுமே கிடையாது, பிலிகிரிம் சென்டர்ஸும் இருக்கு. ஸோ இந்த பிலிகிரிம் சென்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புனித தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி புனித தலங்கள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள் இதெல்லாமும் இருக்கு. அங்கெல்லாம் நிறைய சிவன் டெம்பிள் நிறைய இருக்கும். and it provides raw material for many forest based industries. so இங்க அடர்ந்த காடுகள் இருக்கிறதுனால நிறைய raw materials இங்க இருந்து நமக்கு கிடைக்குது forest based industryக்கு. so forest based industry depend on trees as raw material. ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்கிற பொருட்கள் தான் உங்களுக்கு raw material, மூலப்பொருள். ஸோ அந்த மூலப்பொருள் நிறைய எங்கேருந்து கிடைக்குது? இந்த ஹிமாலயாஸ்லேருந்து கிடைக்குது. ஏன்னா ஹிமாலயாஸோட ஸ்லோப்ஸில் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. Then it prevents the cold wind blowing from Central Asia and protect India from severe cold. So Central Asia, அதாவது சைனாலேருந்து ஒரு குளிர்ந்த காற்று, அதாவது ஒரு பர்டிகுலர் இந்த வின்டர் சீசனில் வந்து செம்ம கோல்டு விண்டு சென்ட்ரல் ஏஷியாலேருந்து இந்தியாவை நோக்கி அந்த விண்டு வரும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹிமாலயாஸ்க்கு அந்த சைடு இருக்கிற டிபெட், சைனா எல்லாமே அந்த வின்டர் சீசனில் அப்படியே ஸ்னோ கவர்டாக இருக்கும். ஆனால் நம்ம மட்டும் மைல்டு வின்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து எப்பயுமே அந்த ஸ்னோ கவர்டு ரீஜன் இதெல்லாம் ஸ்னோஃபால்லாம் கிடையவே கிடையாது இல்லையா. நம்ம நார்த்தில் வின்டர் இருக்கும், பனி ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளோட டெம்பரேச்சர் எப்பவுமே 0க்கு கீழே போனதே கிடையாது இல்லையா. ஸோ எப்போ மினிமம் டெம்பரேச்சர் நம்ம இந்தியாவில் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு மாதிரி மேக்ஸிமம் ஒரு 15 டிகிரி, அதுக்கு மேலே குறைஞ்சது கிடையாது, 20 டிகிரி ஓகே அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கோல்டு விண்ட் ஹிமாலயாஸ் இல்லாமல் அந்த கோல்டு விண்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? ஸ்னோஃபால் இருக்கும், எல்லாம் இருக்கும் வின்டரில். சரியா? ஸோ இது வந்து அப்போ அக்ரிகல்ச்சர்லாம் நடக்கவே நடக்காது நம்ம இந்தியாவில், ஏன்னா ஸ்னோ கவர்டாக இருக்கும். ஸோ இந்த ஹிமாலயாஸ் it acts as a climatic barrier. So it prevents the cold winds blowing from Central Asia and protect India from severe cold. அடுத்தது பார்த்தோம்னா ஹிமாலயாஸ் ஆர் renowned for the rich biodiversity. அதாவது இந்த இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை. பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலம், நிறைய அதாவது பயோடைவர்சிட்டி ரீஜன் வந்து ஹிமாலயாஸில் நிறையா இருக்குது. So importance of the Himalayas, it's a part of the paragraph question. So describe the northern mountain range and its importance of Himalayas. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் உனக்கு paragraph question. So you have to write from trans Himalayas லேருந்து நீ எழுதணும்.
டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எழுதணும், அதுக்கப்புறம் ஹிமாலயாஸ் எழுதணும், அந்த ஹிமாலயாஸ்குள்ள ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் எழுதணும், அடுத்தது பூர்வச்சல் எழுதணும், அதாவது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எழுதணும். இது மூணுத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் எழுதினாதான் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் கன்க்ளூட் ஆகும். ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ், அதாவது ஹிமாலயாஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ். இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஹிமாலயாஸுக்கு சவுத்தில் இருக்கிறது தான் இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ். சரியா? ஸோ அடுத்தது இருக்கிறது நம்ம வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் நார்தர்ன் மவுண்டெயின் பார்த்தோம், அடுத்தது இருக்கிறது என்னது? கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் இல்லையா? ஸோ இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின் எங்கே இருக்குன்னா ஹிமாலயாஸ்க்கு சவுத் சைடில் இருக்குது, கீழே இருக்கிறது தான் இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின். The Great Northern Plains is deposited by the rivers Indus, Ganga, Brahmaputra and their tributaries. So இந்த Great Northern Plains எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அதாவது the rivers and its tributaries, அதாவது Indus and its tributaries, Ganga and its tributaries and Brahmaputra and its tributaries deposit all the alluvial soil in the Great Northern Plains. So இந்த ஆறுகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த வண்டல் மண் படிவுகளை இங்க டெபாசிட் பண்றதுனால உருவான ஒரு physical feature தான் இந்த Great Northern Plains அப்படின்னு சொல்றோம். சரியா? The length of this plain is about 2400 kilometers and the width varies from 240 to 320 kilometers. So இதோட length பார்த்தோம் அப்படின்னா 2400 kilometers. இதோட width அகலம் நீளம் எவ்வளோ? 2400 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இதோட அகலம் பார்த்தோம் அப்படின்னா இட் வேரிஸ், ஒரு ஒரு இடத்துலையும் இது வேறு வேறு மாதிரி இருக்கும். 240லேருந்து 320 கிலோமீட்டர்ஸ் வித் இருக்கும் இதுக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வித் வேரி ஆகுது. ஸோ த வித் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ வெஸ்ட்டில் ஜாஸ்தியாகவும் ஈஸ்ட்டுக்கு போக போக கம்மியாகவும் இருக்குது. இது அடுத்த மேப்பில் நான் காமிக்கிறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், ரைட்? அண்ட் இட் கவர்ஸ் அன் ஏரியா of over 7 lakh square kilometers. இதோட total area எவ்வளோ? 7 lakh square kilometers. These rivers deposits enormous quantity of sediments deposited along the foothills and floodplains. So இந்த எல்லா ரிவரும் ஹிமாலயாஸில் ஆரிஜின் ஆகுது இல்லையா, அது அந்த ரிவர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், கீழே எடுத்துட்டு வரும்பொழுது அதோட வர்றது எல்லாம் அந்த சாயில் செடிமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த கிரேட் பிளைன்ல டெபாசிட் பண்ணிட்டு தான் அந்த ரிவர் போகும். ஸோ அதனால தான் வேர்ல்டுலேயே ஃபர்டைல், நிறைய ஃபர்டைல் ரீஜன்ஸ் இருக்குது வேர்ல்டில். ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் டு பி த ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபர்டைல் ரீஜன்ஸ். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இந்த கங்கா, இந்த ரிவர் கங்கா, இண்டஸ், பிரம்மபுத்திரா இது எல்லாமே வந்து இட் பிரிங்ஸ் ஆல் த அலுவியல் செடிமெண்ட்ஸ் and deposit in the Great Northern Plains and drains into the sea. சரியா? அதனால தான் it is considered to be the fertile land in the world. சரியா? இப்போ அடுத்த மேப் பார்த்தனா உனக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, மேப் பார்க்கலாமா? இப்போ இந்த மேப்பை பாரு, இதுதான் கிரேட் நார்தர்ன் பிளெயின். நான் சொன்னேன் இல்லையா, வெஸ்ட்டில் இது வந்து கொஞ்சம் அகலமாகவும் ஈஸ்ட் போக 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 குறுகலாகவும் இருக்கும். இருக்கா? ஸோ இதோட டோட்டல் இதுதான். ஸோ ரிவர் இண்டஸ் இந்த இடத்துல பிளெயின்ஸை ஃபார்ம் பண்ணுது, கங்கா இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது பிளெயின்ஸை, அண்ட் பிரம்மபுத்திரா இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் ட்ரெயின்டு பை த 3 ரிவர்ஸ், இங்கே இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. சரியா? அண்ட் டோட்டல் ஏரியா பார் 7 lakh. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு பற்றியா, இது ஃபுல்லாகவே நார்தர்ன் பிளெயின்ஸ் தான், ரைட்? சரி, இப்போ வந்து நம்ம இதோட அகலம் பாரு, நான் சொன்னேன் இந்த இடத்துல அகலமா இருக்கா, போக போக குறுகலா இருக்கா. ஸோ வெஸ்டில் அகலமாகவும் ஈஸ்டில் குறுகலாகவும் இருக்கு, ரைட்? ஸோ தட் இஸ் ஹவு இட் ஃபார்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆர் ட்ரெயின்டு பை த ரிவர்ஸ் இண்டஸ். ஸோ இந்த இடத்துல ரிவர் இண்டஸ் இருக்குமா, இந்த இடத்துல ரிவர் கங்கா இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, பிரம்மபுத்திரா இருக்கு. ஸோ புரியுதா இந்த மேப் உனக்கு? ஸோ இதனால தான் இது வேர்ல்டுல ஃபர்டைல் ரீஜன் அப்படின்னு சொல்றோம், ரைட்? இப்போ கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ இது ஹிமாலயாஸ், ரைட்டா? ஹிமாலயாஸ்ல இந்த இடம் ஃபுல்லாவே கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் தான். ஸோ த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் ஹிமாலயாஸ்க்கு கீழே இருக்கிறது தான் கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் சவுத்தில், ரைட்?
ஸோ இங்கேருந்து இது வரைக்குமே கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் தான். ஸோ இந்த டிவிஷனை நம்ம வந்து 4, அதாவது sediments in the great northern plains are divided into 4. என்னெல்லாம் அப்படின்னா பாபர், தெராய், பான்கர், காதர். ஸோ இதுதான் ரிவர். சரியா? இந்த ரிவரோட, அதாவது ஹிமாலயாஸ்லேருந்து வர ரிவர் இப்படி வந்து இப்படி போகுது. சரியா? ஸோ இந்த ரிவர் இப்படி வருது இல்லையா, ஹிமாலயாஸ்லேருந்து வர ரிவர். இந்த பாபர் அப்படிங்கிறது பார்த்த அப்படின்னா இது ஃபுல்லா கிரேவல்ஸ், நிறைய கொஞ்சம் பெரிய பெரிய கற்களால் ஆன ஒரு லேயர். சரியா? இந்த இடத்துல ஃபுல்லா வந்து மலைகள்லேருந்து உருண்டு வந்த அந்த கல்லெல்லாம் இங்கேயே டெபாசிட் ஆயிடும். இங்க பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்ட்ரீம்ஸ்லாம், நீரோடைகள்லாம் அப்படியே உள்ள போய் கீழ் வழியா போயிட்டு இந்த தெராய் ரீஜன்ல திருப்பி மேலே வரும். அந்த மாதிரி நீரோடைகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ சில சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் இங்கே வரும்போது ரிவர் என்ன ஆகும், 2-3 பிரிவாக பிரிஞ்சு அதில் ஒரு பிரிவு என்ன ஆகிடும்னா அப்படின்னா இந்த இது, ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக நிறைய போர்ஸ் இருக்குது. போர்ஸ்னா என்ன, நிறைய ஓட்டை இருக்கிற ஒரு ரீஜன் இது, நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்குள்ளே இது போய் இந்த இடத்துல திருப்பியும் ரீஅப்பியர் ஆகும். தெராய் ரீஜன்லேயோ எங்கேயாவது ரீஅப்பியர் ஆகி அப்படியே ரிவரோட போய் சேர்ந்துடும். சரியா? ஸோ இது ஃபுல்லாக கிரேவல்ஸ். இந்த ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜன் இது தெராய் ரீஜன், ஸ்வாம்பி ரீஜன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது ரிவர். இந்த ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட் இஸ், இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இட் டெபாசிட்ஸ் அ ஃப்ரெஷ் அலுவியல் சாயில். இந்த ஃப்ரெஷ் அலுவியல் சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைல் சாயில். ஸோ அதனால இது நியூ அலுவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? சரி, அதுக்கப்புறம் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி டெபாசிட் ஆன இந்த அலுவியல் சாயில் இங்கே இருக்கும். இதுக்கு பேர் பான்கர். இது ஓல்டு அலுவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த காதரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஃபர்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? இதுதான் இந்த செடிமெண்ட்டோட டிவிஷன்ஸ். இப்போ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? இந்த டயக்ராம் உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் உனக்கு. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸில் the important characteristic features of the sediment deposition in the plains areas are as follows. So இப்போ இங்க ஒரு டயக்ராமும் கொடுத்திருக்கு, நல்லா பாரு. இது ஹிமாலயாஸ், இது பாபர், அடுத்தது தெராய், அதுக்கப்புறம் பான்கர், அப்புறம் காதர், இதுதான் ரிவர். சரியா? இது ஏற்கனவே அந்த மேப்ல பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்லைட்லயும் இந்த இது டயக்ராம் கொடுத்துருக்கேன், ஏன்னா இது உனக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பாபர் பிளெயின். இந்த பாபர் பிளெயின், this plain is made up of gravels and unassorted sediments deposited by the Himalayan rivers. So இங்கேந்து வர ரிவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படியே அந்த கொண்டு வந்த கிரேவல்ஸ்னா சின்ன சின்ன அதாவது என்ன சொல்றது, பெரும் மணல்கள், அதாவது மணலே கொஞ்சம் பெருசா இருந்தா என்ன இருக்கும், அதுதான் கிரேவல் சொல்லலாம். அப்புறம் அன்அசார்ட்டட் செடிமெண்ட்ஸ், கொண்டு வந்த செடிமெண்ட்ஸ் படிவுகள் எல்லாத்தையும் அங்கேயே டெபாசிட் பண்ணிட்டு வெறும் தண்ணி மட்டும்தான் கீழே இறங்கும். சரியா? ஸோ அதனால தான் இந்த பாபர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய போர்ஸ் இருக்கும். ஸோ த porosity of this region of this plain is so high that most of the small streams flow over this region disappear. ஸோ இங்கேருந்து ஹிமாலயஸ்லேருந்து வர சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாம் இந்த ரீஜனில் வந்த உடனே மறைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹை பொரோசிட்டி. பொரோசிட்டி அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நுண்துளைகள் அதிகமாக இருக்கிற ஒரு ரீஜன் தான் இது. ஸோ என்ன ஆகும், இந்த நுண்துளைகள் வழியாக என்ன ஆகும், தண்ணி அப்படியே கீழே போயிட்டு, நான் சொன்னேன் இல்லையா, இது கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வேற இடத்துல ரீஅப்பியர் ஆகும். இங்கே டிஸப்பியர் ஆகும், வேற இடத்துல வந்து ரீஅப்பியர் ஆகும். சரியா? புரியுதா? So the Barber plain is made up of gravels and unassorted sediments deposited by the Himalayan rivers, and the porosity of this plain is so high. அதிகமா என்ன இருக்கு, ஹோல்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் என்ன ஆயிடும், அந்த இடத்துக்கு வந்த உடனே மறைஞ்சு போய் அண்ட் தே டிஸப்பியர், மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது தெராய் ரீஜன். இதோ இங்கே இருக்கு பாரு, அதாவது பாபருக்கு சவுத்தில் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் இருக்கிறது. ரைட்? ஸோ ஹிமாலயாஸ்க்கு சவுத்தில் இருக்கிறது தான் இந்த ஃபுல் கிரேட் பிளெயின்ஸுமே. ரைட்? இந்த பாபருக்கு அடுத்தது இருக்கிறது தெராய். ஸோ இட் இஸ் அ ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப். அதாவது இந்த தெராய் ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக ஈரப்பதம் கொண்ட நிலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
அடர்ந்த காடுகள் நிறைந்தது. ஸோ காடுகள் அப்படின்னாலே அடர்ந்த காடுகள்னாலே இட் இஸ் ஹேபிடேட் ஃபார் த வைல்ட் லைஃப் இல்லையா? அங்கே நிறையா வைல்ட் லைஃப் இருக்கும். ஸோ எக்ஸசிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப், இதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக் தெராய் ட்ராக்ல. அண்ட் திஸ் ட்ராக் லைஸ் டு த சவுத் ஆஃப் பார்பர் பிளெயின்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பார்பர் பிளெயினுக்கு சவுத்தில் இருக்கிறது தான் இந்த தெராய். And Terai is wider in the eastern part of the Great Plains, especially in Brahmaputra Valley due to heavy rainfall. So Terai region வந்து இப்போ நம்ம இமேஜின் நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் ஒரு மேப்ல காமிச்சேன் இல்லையா, அதை இமேஜின் பண்ணிக்கோ. அந்த தெராய் ரீஜன் வந்து ஈஸ்டர்ன் சைடு, அதாவது பிரம்மபுத்திரா அசாம் கிட்ட வந்து இது வைடா இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த தெராய் ரீஜன் மட்டும். ஏன் அப்படின்னா பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ல வந்து நிறைய மழை பெய்யறதுனால இந்த தெராய் ரீஜன் வந்து இட் இஸ் வைடர் in the eastern part than in the western part. In many states the terai forest have been cleared for cultivation. But இப்பெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இந்த தெராய் ரீஜனை கிளியர் பண்ணிட்டு அதை கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த டேம்னஸ், நல்லா வெட்டா இருக்கிறதுனால. ஸோ அங்க இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி வெட்டி என்ன பண்றாங்க, அது அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. கிளியர் ஃபார் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் a zone of excessive dampness and thick forest and rich wildlife. இது வந்து சவுத் ஆஃப் பார்பர் பிளெயின்ல இருக்கு. And it is wider in the eastern part of the Great Plains because of the heavy rainfall in the Brahmaputra Valley. And in many states these terai forests have been cleared for cultivation. Cultivation காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை clear பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. So next நம்ம பார்க்க போறது Bankar Plains. The Bankar represents the upland alluvial tracts of the Great Plains of India formed by the older alluvium. So இந்த Bankar அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத பாரு. So it is here இல்லையா, தெரியுதா உனக்கு? So இந்த காதருக்கு மேல இருக்கிறது தான் இந்த Bankar. So it is a upland alluvial tract of the Great Plains. சரி, இது வந்து old alluvium அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன்றதை நம்ம பார்ப்போம். The Bankar land lies above the floodplain limit of the rivers. So இது river. இந்த ரிவர் வந்து ஃப்ளட் வரும்போதெல்லாம் என்ன ஆகும், அப்படியே இது ஓவர்ஃப்ளோ இது முடியதான் ஆகும். ஸோ இது முடிய இந்த காதர் இருக்கு பத்தியா, இதுக்கப்புறம் பார்த்தேன்னா உனக்கு தெரியுதா ஒரு மேட ஒரு இடம் வரும், அதுக்கப்புறம் தான் இந்த பான்கர் இருக்கு. ஸோ இது வந்து எங்க இருக்கு இந்த பான்கர் அப்படின்னா ஃப்ளட் பிளைன் ரீஜனுக்கு மேல இருக்கு. ரைட், புரியுதா? இட் லேண்ட்ஸ் திஸ் பான்கர் லேண்ட் லைஸ் அபவ் த ஃப்ளட் பிளைன் லிமிட் ஆஃப் த ரிவர்ஸ். சரி, திஸ் சாயில், இங்க இருக்கிற சாயில் வந்து இட்ஸ் டார்க் இன் கலர் அண்ட் ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட். ஹியூமஸ்னா உனக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஹியூமஸ் இருக்கிறதுனால தான் சாயில் கன்சிடர் டு பி வெரி ஃபர்டைல். டிகேட் அனிமல் அண்ட் பிளான்ஸ் கண்டென்ட்டை தான் நம்ம ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மண்ணில் இருக்கிறதுனால தான் அந்த மண்ணோட ஃபெர்டிலிட்டி அதிகமாக இருக்கு. So they are rich in humus content and well drained and useful for agriculture. So இந்த பான்கர் வந்து ரொம்ப என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ இந்த ரெண்டு சைடும் இருக்கிறது பான்கர். ஸோ கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்கும். ரைட், புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காதர். அதாவது ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சைடும் இருக்கிற ஃப்ளட் பிளைன் ரீஜனில் இருக்கிற பிளெயின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து காதர். இதை வந்து நியூ அலுவியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால. ஸோ நியூ அலுவியம் ட்ராக்ஸ் அலாங் த கோர்சஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் நோன் ஆஸ் காதர் ஆர் பெட்லேண்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, பெட்லேண்ட். இதை வந்து ஒன் வேர்டில் உனக்கு கேட்பாங்க, சரியா? ஸோ நியூ அலுவியம் எதுன்னு கேட்பாங்க, ஓல்டு அலுவியம் எதுன்னு கேட்பாங்க. இது வந்து மேட்ச்சில் வரலாம், எப்படி வேணால் உனக்கு வரலாம், இல்லைன்னா ஆட் மேன் அவுட்டில் வரலாம். ரைட். So the new alluvium tracts along the course of the rivers are known as இந்த இதுக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு சைடும் இருக்க ரிவருக்கு இமீடியட்டா ரெண்டு சைடும் இருக்கிறது தான் இந்த காதர் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The Kadar tract are enriched by the fresh deposits of silt every year during the rainy season. மழை வரும்போதெல்லாம் ரிவர் என்ன ஆகும், ரிவரோட தண்ணியோட அளவு ஜாஸ்தியாகும் இல்லையா. அப்போ when it overflows it deposits the fresh alluvial soil here. அப்புறம் அந்த மழை குறைஞ்ச உடனே தண்ணியோட அளவு என்ன ஆயிடும், கம்மியாயிடும். ஸோ இங்க ஃப்ரெஷ் டெபாசிட் பண்ணும் இல்லையா இந்த ரெண்டு சைடும் அந்த ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, ஃப்ளட் வரும்போது. ஸோ அதனால ஏற்படுற அந்த பிளெயின் ரீஜன் தான் இந்த காதர். ஸோ திஸ் காதர் லேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சாண்ட், சில்ட், கிளே, மட். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன களிமண் மாதிரி இருக்கிறது, அப்புறம் சேறு மாதிரி இருக்கிற ஒரு கிளேன்னு ஒரு களிமண் மாதிரி,
மட்டுன்னு சேரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு ரீஜன் தான் இங்க இருக்கும். இட் இஸ் ஹைலி ஃபர்டைல் சாயில். அதாவது இந்த பான்கரோட கம்பேர் பண்ணும்போது இந்த காதர் வந்து இட்ஸ் ஹைலி ஃபர்டைல் சாயில் பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு செடிமெண்ட்டை கொண்டு வருது இல்லையா அந்த ஃப்ளட். ஸோ எவ்ரி ரெய்னி சீசனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காதர் பிளேன்ஸில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலுவியல் சாயில் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருக்காமா? ஷியோர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்டா. ஸோ triangle shaped fertile land at the mouth of Ganga and Brahmaputra rivers is called as Sundarban Delta. ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கிறது, பிக்சர் கொடுத்துருக்கிறது ரெண்டுமே வந்து இட்ஸ் கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா தான் இது. ஸோ இஃப் யூ see this is river Ganga, okay, it drains into Bay of Bengal. இது ரிவர் கங்கா, இது ரிவர் பிரம்மபுத்திரா, இது ரெண்டும் ஜாயின் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ ஹியூஜ் டெல்டா ஹியர் அண்ட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். சரியா? ஸோ ரெண்டுமே வந்து இட்ஸ் சேட்டலைட் பிக்சர் ஆஃப் ரிவர் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. இது ரெண்டும் கம்பைன் ஆகி இது வந்து பங்களாதேஷில் கம்பைன் ஆகிட்டு எங்கே ஆகுது, ட்ரெயின் ஆகுது, பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகுது. ஆஃப்டர் ஃபார்மிங் அ ஹியூஜ் டெல்டா, பெரிய டெல்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ டெல்டா அப்படிங்கிறது என்ன? இந்த டெல்டா பார்த்தோம்னா இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் டெல்டா ஃபார்ம் ஆகுது. அப்படியே சின்ன 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 சேனல்ஸாக அப்படியே பிரிஞ்சுது பார், ரைட்? இந்த ஒவ்வொரு சேனல்லாம் பிரிஞ்ச ரெண்டு ரிவருக்கும் நடுவில் இருக்கிற பகுதியை தான் ஃபர்டைலாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். த ட்ரையாங்கிள் ஷேப்டு ஃபர்டைல். ஸோ இந்த ஷேப் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். ஸோ த ட்ரையாங்கிள் ஷேப்டு ஃபர்டைல் லேண்ட் அட் த மவுத் ஆஃப் கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் இஸ் கால்ட் அஸ் சுந்தர்பன்ஸ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கு பார், தெரியுதா? சின்ன சின்னதா இதோ இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ரெண்டு ரிவரும் ஒன்றா வந்துட்டு அப்புறம் பிரிஞ்சுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு பாரு. ஸோ இந்த ரீஜனை தான் சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜனை சுந்தர்பன்ஸ், இது ஒரு மேப் கொஸ்டின் கூட. இதை வந்து சுந்தர்பன் டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் டெல்டா. ஸோ இது வந்து ரொம்ப உலகிலேயே நிறைய டெல்டா, மிகப்பெரிய டெல்டா இருக்குது. அதில் முக்கியமான டெல்டா வந்து இந்த கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா. சரியா? ஸோ இட் இஸ் அ பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் டெல்டா. இது கொஞ்சம் அப்படியே அகலமாகிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ. அண்ட் இட் இஸ் அன் ஏரியா ஆஃப் டெபாசிஷன் ஆஸ் த ரிவர் ஃப்ளோஸ் இன் திஸ் ட்ராக்ட் ஸ்லக்கிஷ்லி. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெபாசிஷன் அதிகமாக இருக்கும் இந்த டெல்டா ரீஜனில். ஏன் இந்த டெல்டா ரீஜனில் டெபாசிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா the river started to flow in this tract sluggishly, ஸ்லோவாயிடும். அதாவது அந்த கடல்ல கடக்கிற அந்த இடம் வந்த உடனே ரிவரோட வேகம் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிடும். ஸோ கம்மியாகிறதுனால தான் அப்படியே சேனலாக பிரியுது. பிரிஞ்சு அது கொண்டு வந்த டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வெறும் வாட்டர் மட்டும்தான் போய் கடலில் கலக்கும். கொண்டு வந்த மட்டு, அப்புறம் மார்ஷ், ஓல்டு மட்டு, நியூ மட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த ரிவர் வரும் இல்லையா, ஃபாஸ்ட்டாக வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வரும். ரிவரோட ஃப்ளோ ஸ்லக்கிஷ், அதாவது ஸ்லோவாயின உடனே என்ன ஆகும் அப்படின்னா கொண்டு வந்தது எல்லாத்தையும் அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு வெறும் தண்ணி மட்டும்தான் போய் கடலில் கலக்கும். சரியா? ஸோ அதனால தான் அந்த டெல்டாயிக் ரீஜன் எப்பயுமே ஃபர்டைல் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்த அந்த அலுவியல் சாயில், மட்டு, நியூ, ஓல்டு எல்லாத்தையும் அந்த டெல்டாலேயே டெபாசிட் பண்ணிட்டு அப்படியே போயிடும். சரியா? வெறும் தண்ணி மட்டும் தான் கடலில் கலக்கும். ஓகேவா? ஸோ the deltaic region consists of mainly of old mud, new mud and marsh. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ கொண்டு வர அந்த ட்ராக் ஸ்லோவான உடனே, வாட்டரோட ஃப்ளோ ஸ்லோவான உடனே கொண்டு வந்தது எல்லாத்தையும் டெல்டாவில் டெபாசிட் பண்ணிட்டு ஒன்லி the fresh water alone it drains into Bay of Bengal. சரியா? In the delta region, the uplands are called chars and while the marshy areas are called bills. So இப்போ இங்க பாரு, இந்த அப்லான்னா என்ன? இந்த பிரியுது இல்லையா, இந்த பிரியிற அந்த ஆரம்பிக்கிற அந்த இடத்துக்கு பேர் சார்ஸ். அந்த முடிகிற இடம் பார்த்தோன்னா ஸ்வாம்பியாக இருக்கும். ஸ்வாம்பின்னு என்ன? அதாவது ஒரு சதுப்பு நிலமாக இருக்கும். ஸோ இந்த இடம், அதாவது கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து ஸ்வாம்பியாக இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் வந்து பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? So again the Great Northern Plain map காமிச்சிருக்கேன். இது ஏன் அப்படின்னா, so now what we are going to learn is division of Northern Great Plains. அதாவது இந்த ராஜஸ்தான் பிளெயின்ஸ் இதுதான்
ராஜஸ்தான் பிளெயின்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், இதுதான் என்னது ராஜஸ்தான் பிளெயின்ஸ். அடுத்தது பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். இங்க இருக்கு பத்தியா பஞ்சாப், இது ஹரியானா. ஸோ பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்க போறது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் முடிய இருக்கிறது வந்து இட்ஸ் அ கங்கா பிளெயின். அடுத்தது பிரம்மபுத்திரா பிளெயின். இந்த 4 டிவிஷனை தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 4. ஓகே, ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் பிளெயின், இதுதான் ராஜஸ்தான் பிளெயின், புரியுதா? அடுத்தது பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ், இது ரெண்டும். நெக்ஸ்ட் வந்து கங்கா பிளெயின். கங்கா பிளெயின் எங்க இருந்து பாரு, இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் சேர்ந்ததுதான், உத்தரகாண்ட் இது எல்லாம். ஸோ இது முடிய கங்கா பிளெயின். அடுத்தது அசாம், இந்த சைடு ஏரியா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா என்னது பிரம்மபுத்திரா பிளெயின். ஸோ த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 4. ராஜஸ்தான் பிளெயின், பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ், கங்கா பிளெயின்ஸ் அண்ட் பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ். இதுதான் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இது மேப்பில் உனக்கு தெரியணுமேன்றதுக்காக தான் இந்த மேப் காமிச்சிருக்கேன். ஸோ தட் இதை வந்து ஒரு பார்ட்டை மட்டும் நான் காமிக்கும் போது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ராஜஸ்தான் இது மட்டும்தான் மேப் உனக்கு காமிப்பேன். ஸோ அப்போ ராஜஸ்தான் எங்கே இருக்குது இந்தியாவிலன்றது உனக்கு தெரியணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது the northern plains of India is divided into the following 4 major regions அப்படின்ட்டு. first one Rajasthan plain, second one என்ன சொன்னேன் Punjab Haryana plains, third one Ganga plain and fourth one Brahmaputra plain இல்லையா? இதுல 1 by 1 படிக்க போறோம். இப்போ first நம்ம படிக்க போறது என்ன Rajasthan plains. So Rajasthan plains, it is located to the west of Aravalli range. நான் சொன்னேன் இல்லையா போன மேப்ல காமிச்சனா ராஜஸ்தான் plain எங்க இருக்குன்ட்டு, இதுதான் ராஜஸ்தான், ஓகேவா? இதுதான் ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்ட், சாரி ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் ராஜஸ்தான் ஸ்டேட், ரைட்? இந்த கிரீன் கலர்ல இருக்கு பத்தியா, இதுதான் ஆரவல்லி ரேஞ்ச். இந்த ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்ட்ல இருக்கிறது தான் இந்த ராஜஸ்தான் பிளெயின். எல்லோ கலர்ல இருக்கு பத்தியா, திஸ் இஸ் ராஜஸ்தான் பிளெயின். ஓகே, இட் இஸ் லொகேட்டட் இன் த வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் என்னது ஆரவல்லி ரேஞ்ச். இதுக்கு வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிறது தான் என்னது, ஏன்னா இந்த டைரக்ஷன் வெஸ்ட் தானே, right? It covers an area of 1,75,000 square kilometers. So what is the total length area of this? அதாவது இந்த yellow கலர்ல இருக்கிறது மட்டும் எவ்வளோ ஏரியா, 1,75,000 square kilometer. சரி, there are several salt lakes in Rajasthan. The Sambar salt lake, அதாவது புஷ்கர் லேக் near Jaipur is a prominent one. Okay, so இங்க வந்து நிறைய salt lakes are there. Salt lakes அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி எவாப்ரேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சால்ட் கண்டென்ட் அந்த எவாப்ரேட் ஆகுறதுனால என்ன ஆகும், சால்ட் டெபாசிட் அப்படியே இருக்கும், கீழே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த உப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தண்ணி எப்படி இருக்கும்னா உப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சால்ட் டெபாசிட் நிறையா இருக்கிற லேக்ஸ் தான் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, சரியா? எங்க ராஜஸ்தான்ல, ஏன்னா எவாப்ரேட் ஆயிட்டே இருக்கிறதுனால, தண்ணி எவாப்ரேட் ஆயிட்டே இருக்கிறதுனால, ரைட்? ஸோ த சாம்பார் சால்ட் லேக், அதாவது அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, புஷ்கர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நியர் ஜெய்ப்பூர் இஸ் அ வெரி ப்ராமினன்ட் ஒன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் த தார் டெசர்ட் இஸ் ஆல்சோ நோன் as the கிரேட் இந்தியன் டெசர்ட். நம்ம நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு டெசர்ட் எது அப்படின்னா த கிரேட் இந்தியன் டெசர்ட், தட் இஸ் தார் டெசர்ட். ஓகே, ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்டர்ன் சைடில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே என்னது டெசர்ட் ரீஜன் தான். And it forms a natural boundary between India and Pakistan. So இந்த தார் டெசர்ட்டை நம்ம தாண்டினோம் அப்படின்னா இது பாகிஸ்தான். So it act as a, this தார் டெசர்ட் தான் நம்மளோட பவுண்டரி லைன், எதுக்கும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ இது ரெண்டு தான், இது இந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்கு, சரியா? ஸோ த தார் டெசர்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, த கிரேட் இந்தியன் டெசர்ட்னு அது சொல்லலாம். இட் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். And it is the world 7th largest desert. So உலகத்திலேயே 7வது மிகப்பெரிய டெசர்ட் வந்து நம்ம இந்தியன் தார் டெசர்ட் தான். The desert lies in the western part of the Aravalli and covers 2/3 of the Rajasthan state. மொத்த ராஜஸ்தான் ஸ்டேட்டே இவ்வளவுதான். ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்டர்ன் சைடில் இருக்கு. இட் கவர்ஸ் த 2/3, அதாவது 3/2 பங்கு வெறும் இந்த டெசர்ட் தான் இருக்கு. ஸோ ராஜஸ்தானாலே என்னது ட்ரை ரீஜன் தான், டெசர்ட் ரீஜன் தான். ஸோ ஏன் நமக்கு ராஜஸ்தான் டெசர்ட்டாக இருக்கும், அப்படி ஏன் இருக்குது அப்படிங்கிறத கிளைமேட் லெசனில் நம்ம படிப்போம். பிகாஸ் த சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் இட் ரன்ஸ் பேரலல் டு தி ஆரவல்லி ரேஞ்ச். அதனால தான் இங்கே மழை வராது.
மழையே இல்லாததுனால தான் இந்த ஏரியா எப்படி இருக்கு, டெசர்ட்டா இருக்கு. அதை வந்து கிளைமேட் லெசன் படிக்கும்போது நம்ம இன்னும் அதை பெட்டரா படிப்போம். சரியா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது உனக்கு ஒன் வேர்டில் வரும். ஸோ 7th லார்ஜஸ்ட் டெசர்ட் கேட்பாங்க. சாம்பார் சால்ட் லேக் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தார் டெசர்ட்டோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம், கிரேட் இந்தியன் டெசர்ட். சரியா? ஸோ 7th லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு, எத்தனாவது லார்ஜஸ்ட் டெசர்ட் நம்ம தார் டெசர்ட்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் உனக்கு ஒன் வேர்டில் வரும். இது ஃபுல்லாகவே உனக்கு ராஜஸ்தான் ஸ்டேட். அது 2/3 ஃபுல்லாக என்ன இருக்குது, டெசர்ட் தான் இருக்குது. இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருக்காமா? அடுத்ததுக்கு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். ஸோ இங்கே பார், இதுதான் பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லொக்கேஷன் பாரு, பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் எங்கே இருக்குன்னு பாரு. இது ராஜஸ்தான் பிளெயின்ஸ், போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ராஜஸ்தான் பிளெயின்ஸ்க்கு நார்த் ஈஸ்டில் இருக்குது. இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, ரைட்டா? ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட் இது. ஸோ ராஜஸ்தான் பிளெயின் இங்கே இருக்குது. நார்த் ஈஸ்டில் என்ன இருக்குது, இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் இருக்குது, ரைட்டா? So it covers an area of 1.75 lakh square kilometers. This is for your information. Okay va? 1.75 lakh square kilometer இது cover ஆயிருக்கு. சரியா? Then the Punjab Haryana plains are formed by the deposition of the rivers Satluj, Beas and Ravi. இந்த Satluj, Beas, Ravi எல்லாம் வந்து Indus ஓட tributaries. Okay? அது அந்த river எங்க வருதுன்னா இந்த இடத்துல தான் வருது. புரியுதா? So இந்த 3 ரிவர்னால ஆனது தான் இந்த பஞ்சாப் பிளெயின்ஸ், பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். ஓகே? ஸோ சட்லஜ், பியாஸ், ராவி இது 3 இண்டஸோட ட்ரிபியூட்ரி. சரியா? திஸ் பிளெயின் ஆக்ட் ஆஸ் அ வாட்டர் டிவைட். வாட்டர் டிவைட்னா என்ன? டோப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 ரிவருக்கும் நடுவில் இருக்கிற ரீஜனை தான் டோப் அப்படின்னு சொல்லுவோம். டோபுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பார். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சட்லஜ் வச்சுக்கோ, இது வந்து பியாஸ்னு வச்சுக்கோ. இந்த சட்லஜ் ரிவருக்கும் பியாஸ் ரிவருக்கும் நடுவில் இருக்கிற ரீஜன் தான் இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வருது. ஸோ இந்த 2 ரிவருக்கும் நடுவில் இருக்கிற பிளெயினை தான் டோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வந்து ஒரு டோப் ரீஜன், அதாவது வாட்டர் டிவைட் ரீஜன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? The two major watershed it divides are Yamuna, Satluj and Ganga Yamuna. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யமுனா ரிவர் வந்து ஃபஸ்ட்டு கங்கா ரிவர் வரும், அதுக்கப்புறம் யமுனா ரிவர் வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல கங்கா ரிவர் வரும், அதுக்கு மேலே யமுனா ரிவர் வரும். அது 2 யமுனா ரிவருக்கும் கங்கா ரிவருக்கும் நடுவில் இருக்கிற ரீஜனும் டோப் தான். அது நான் வந்து ரிவர் மேப்பில் உனக்கு கரெக்டாக காமிக்கிறேன். அதே மாதிரி யமுனா ரிவருக்கும் சட்லஜ் ரிவருக்கும் நடுவில் இருக்கிற இதுவும் டோப் தான். ஸோ டோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் அ லேண்ட், அ பிளெயின் ரீஜன் இன் பிட்வீன் த 2 ரிவர்ஸ். அது வந்து யூஸ்வலாகவே ஃபர்டைலாக இருக்கும். ஸோ இங்கேயே பார்த்தோன்னா உனக்கு தெரியும், காதர், பான்கர் இருக்கா? ஸோ ரிவருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது என்ன? காதர் ரீஜன். அதுக்கப்புறம் இருக்கிறது பான்கர். பார்த்தோம் இல்லையா நம்ம? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ கங்கா பிளெயின்ஸ். இது வந்து உனக்கு ஒரு 2 மார்க் கொஷின் இருக்கும். இந்த கங்கா பிளெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சம்டைம்ஸ் உனக்கு 2 மார்க் கொஷினை புக் உள்ளேருந்து கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி இதை கேட்கலாம். ஸோ இந்த மேலே இருக்கிற பிக்சரை பார்த்தோன்னா உனக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் என்னது? மவுண்டெயின். இது பிளாட்யூஸ், இது பங்களாதேஷ். ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். பூர்வச்சல் பார்த்தோம் இல்லையா, அதுதான். இது பார், மணிப்பூர் ஹில்ஸ், மேகாலயா இதுதான். காசி ஜெயந்தியா ஹில்ஸ் இங்கே தான் இருக்குது. இது பிரம்மபுத்திரா ரிவர், இதுதான் டிஹாங், இது அருணாச்சல் பிரதேஷ். இது வழியாக தான் பிரம்மபுத்திரா ரிவர் வந்து எதுக்குள்ளே போகுது பார், பங்களாதேஷ்குள்ளே போகுது. அதே மாதிரி இங்கே இருக்கு பார், இதுதான் என்னது? ரிவர் கங்கா. இப்படி வந்து இதுவும் என்ன ஆகுது? பங்களாதேஷ்குள்ள 2 ஜாயின் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ ஹியூஜ் டெல்டா பிஃபோர் இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். சரியா? சரி, இந்த இடத்துல இருக்கிற இதுதான் என்னது? கங்கா பிளெயின்ஸ். இந்த ரீஜன் தான் கங்கா பிளெயின், ரைட்டா? இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரிவர் யமுனா இன் த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இன் த ஈஸ்ட். ரிவர் யமுனா எங்க இருக்கு பாரு, தெரியுதா? இதுதான் ரிவர் யமுனா ரிவர். கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணா பார்த்துக்கோ, உனக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா. ஸோ இங்கிருந்து இங்க பங்களாதேஷ் வரைக்கும் இருக்கிறது தான் என்னது? என்னது? கங்கா பிளெயின்ஸ். ஓகேவா? ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரிவர் யமுனா இன் த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இன் த ஈஸ்ட்.
The total area covered by this plain is about 3.75 square kilometers. So இதோட total area எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3.75 square kilometers. The river Ganga and its tributaries such as Gagra, Gandak, Kosi, Yamuna, Chambal, Betwa, etc. constitute this plain by their sediments and make great plains in India. So இந்த river Ganga மட்டுமே இங்க பாயல, right? So along with their tributaries, இந்த tributaries எல்லாமே வந்து ஹிமாலயாஸ்லேருந்து வந்து கங்காவோட ஜாயின் ஆகுது. அதே மாதிரி இது வந்து ரிவர் யமுனா இல்லையா? ஸோ யமுனாவோட ட்ரிபியூட்ரிஸ் தான் இது வந்து சாம்பல், இது பெட்வா எழுதியிருக்கு தெரியுதா? ரிவர் பெட்வா, சாம்பல், இது ரெண்டுமே வந்து யமுனாவோட ட்ரிபியூட்ரிஸ். ஸோ யமுனா வந்து கங்காவோட ட்ரிபியூட்ரி, கங்காவோட வந்து ஜாயின் ஆயிடுது பார். சரியா? இந்த வாரணாசி கிட்ட தான் வந்து என்னது ஜாயின் ஆகுது, அலகாபாத் கிட்ட ஜாயின் ஆகுது. அதனால தான் வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்ற 3 நதிகள் அங்கே இணையறதுனால தான் அந்த இடத்துக்கு பேரே திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பார் காக்ரா, கேண்டக், கோசி, இதெல்லாம் என்னது கங்காவோட ட்ரிபியூட்ரிஸ். இதெல்லாமும் எங்க வந்து ஜாயின் ஆகுது? கங்கா ரிவரோட. இங்க இருக்கு பத்தியா சன், இதுவும் கங்காவோட ட்ரிபியூட்ரி தான். சரியா? இது எல்லாமே எங்க வந்து ஜாயின் ஆகுது? ரிவர் கங்காவோட ஜாயின் ஆகுது. இந்த காக்ரா, கேண்டக், கோசி இது எல்லாமே ஹிமாலயாஸ்ல ஆரம்பிச்சு அப்படியே கங்காவோட அப்படியே இறங்கி கங்காவோட வந்து ஜாயின் ஆகுது. சரியா? ஸோ இந்த கங்கா ரிவர், அதனால தான் கங்கா ரிவர் போக போக என்ன ஆகுது? அகலமாயிட்டே போகுது. அதாவது ரிவர்ல தண்ணி ஜாஸ்தி ஆயிட்டே போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ட்ரிபியூட்ரிஸ் வந்து ஜாயின் ஆகுது ரிவர் கங்காவோட. ரைட்? இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த கங்கா பிளெயினை உருவாக்குது. இந்த இவ்வளோ ரிவர்ஸும் சேர்ந்து தான் இந்த கங்கா பிளெயினை உருவாக்குது. அண்ட் ஆல் த ரிவர்ஸ் brought their sediments into the river and it makes this கங்கா பிளெயின் very fertile. இந்த கங்கா பிளெயினை ரொம்ப ஃபர்டைலா ஆக்குறதும் இதுதான். அண்ட் இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம ராஜஸ்தான் பிளெயின் பார்த்தோம் இல்லையா, அப்புறம் வந்து பஞ்சாப் ஹரியானா பிளெயின் பார்த்தோம் இல்லையா, அண்ட் பிரம்மபுத்திரா பிளெயினும் பார்க்க போறோம். ஸோ இந்த பிளெயின்லயே இந்த 4லயே எது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னா இந்த கங்கா பிளெயின் தான், விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரிவர் யமுனா டு பங்களாதேஷ். ஸோ இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் என்னது? கங்கா பிளெயின். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஒன் இஸ் பிரம்மபுத்திரா பிளெயின். ஸோ இந்த பிரம்மபுத்திரா பிளெயின் எங்கே இருக்குன்னு பாரு. ஸோ இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து டிபெட்டில் ஆரம்பித்து டிபெட்லேருந்து அப்படியே பேரலாக இந்தியாவுக்கு பேரலாக வந்து இந்த அருணாச்சல் பிரதேஷில் உள்ளே வருது. சரியா? ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் அசாம். இதுதான் அசாம் ஸ்டேட். சரியா? And it is located in the eastern part of the Great Plains of India. So Great Plains வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ இதோட ஈஸ்டர்ன் பார்ட்ல இருக்கிறது தான் என்னது? ரிவர் பிரம்மபுத்திரா இல்லையா? ஸோ பிரம்மபுத்திரா lies in the eastern part of Great Plains and it is formed by the deposits of river பிரம்மபுத்திரா. கரெக்டா? இதுதான் அசாம் இல்லையா? ஸோ இந்த ரிவர் பிரம்மபுத்திராவோட டெபாசிட்ஸ்னால ஃபார்ம் ஆகிறது தான் பிரம்மபுத்திரா பிளெயின். இட் கவர்ஸ் an area of about 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோட டோட்டல் ஏரியா எவ்வளோ? இந்த பிரம்மபுத்திரா பிளெயினோட டோட்டல் ஏரியா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுதான் பிரம்மபுத்திரா பிளெயின். ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா?